ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு. குயவன் களிமண் எடுத்து ஒரு மண்பாண்டத்தை வணைகிறான். ஆனால் அது கெட்டு போய் விடுகிறது, உடைந்து போய் விடுகிறது. அப்படி தூக்கி போட்டு விடவில்லை, மீண்டும் அந்த மண்ணை எடுத்து பிசைந்து வேறொரு அழகிய பாண்டமாய் வணைந்தான் என்று சொல்லி இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியை கர்த்தரை காண்பித்து, நீ போய் என் ஜனங்களுக்கு சொல்லுப்பா, அவங்க வாழ்க்கையெல்லாம் உடஞ்சி போச்சு, கெட்டு போச்சு, ஒண்ணு இல்லாம போச்சு, எல்லாம் நொறுங்கி போச்சு, நீ ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. குயவன் கையில் அந்த களிமண் இருக்கும் பொழுது அண்ணன் மீண்டும் அந்த களிமண்ணை எடுத்து பிசைந்து நல்ல ஒரு பாண்டமாய் வணைந்தது போல மீண்டுமாய் நானும் உங்களை வணைய முடியும், செய்வேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாளர் கொடுத்து அனுப்புறாரு. பாருங்கள், அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உடைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான் முடிவு எடுத்து விடாதங்க. உருவாக்குகிற தேவன் நமக்கு இருக்கிறாரு. சூழ்நிலைகளை மாற்றுகிற நம்ம மத்தியில இருக்கிறாரு. அவர் God is God of another chance. மீண்டுமாய் தருணங்களை கொடுக்கிற நம்ம மத்தியில இருக்கிறாரு. அவர் கிரியேட்டர், சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீ நம்மால் சூழ்நிலை மாற்ற முடியாதது இருக்கலாம், நம்மால் மீண்டும் உடைந்து போனதை உருவாக்க முடியாமல் இருக்கலாம், உங்க வாழ்க்கை நொறுங்கி போயிருக்கலாம், உங்க இருதயம் உடைந்து போயிருக்கலாம், மனமடிவாக இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், எல்லாம் கெட்டு போச்சு, பிள்ளைகள் வாழ்க்கை பிடியாச்சு, குடும்பம் பிடியாச்சு, வேலை பிடியாச்சுது, ஊழியம், நிறைய காரியங்களை குறித்து பேசலாம். சரீரத்தின் அவயங்கள் கூட கெட்டு போயிடுச்சுது. டாக்டர்கள் இன்னைக்கு கஷ்டம்தான், கடைசி வரை அந்த மாத்திரையை மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்கன்னு புலம்புறீங்களா? இந்த வசனம் அழகாக சொல்கிறது. கெட்டு போன அந்த பாண்டத்தை மீண்டுமா அந்த குயவன் அதை தூக்கி போட்டு வேஸ்ட்ன்னு சொல்லாம, உலகம் வேண்டுமால் சொல்லும், யூஆர் அன்ஃபிட்னு சொல்லும், பிசிக்கலி மென்டலி அன்ஃபிட்னு சொல்லுவாங்க. நீங்க தகுதி இல்ல, இந்த ஹெல்த்தியா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. பரம குயவன் அவர். அழகாக அவருடைய கரத்துல உங்க வாழ்க்கை கொடுத்து போங்க. உடைந்து போன நிலைமையில, நொறுங்கி போன நிலைமையில இருக்கிற வண்ணமாகவே கொடுத்து பாருங்களா. மீண்டும் அதை அழகிய, அதை காட்டிலும் பெஸ்டான ஒரு பாத்திரமா வணைவாரு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் செய்ய. நீங்கள் நம்ம கொடுத்து விட்டால் போதும், அவர் அழகாக வணைவார். ஒரு சமயம் தன்னுடைய மகளுக்கு தகப்பன் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கிறார். அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறா. அது அழகா கலர் கலரா, மல்டி கலரா, அழகா சூப்பரா இருக்குது. பார்த்துட்டு அங்கங்க இது பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட காமிக்க ஓடி போறா. போற வழியில பக்கத்துல ஸ்லிப் ஆகி விழுறா. 2 கையும் தரையில் அடிப்பட்டதுனால எல்லா கண்ணாடி வளையலும் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. பிள்ளைக்கு ஒரே அழுக, கண்ணீர். அந்த உடைந்து போன துண்டுகள்லாம் எடுத்து அப்பாட்ட கொண்டு, அப்பா இப்படி ஆயிடுச்சுட்டு எங்கெங்க அழுறா. அப்பா அந்த துண்டுகள்லாம் வாங்கிட்டு கவலைப்படாத, வேற வேணா அப்பா வாங்கி தந்துட போறேன், இதுல என்ன இருக்குது. இது எனக்கு கஷ்டமா, அவளை தேற்றுவதற்கு டைம் எடுத்துச்சு. சரி, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு திருப்பி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டு விளையாடுறதுக்கு பிள்ளைகளோட திருப்பி வந்து பார்த்தா வீட்டுல அழகா ஒரு இடத்துல அப்படியே ஒரு போர்டு தொங்குது. அதுல இந்த உடைஞ்சு போன அந்த வளையல் துண்டுகளை வச்சு மல்டி கலர்ல நல்ல ஒரு டிசைனா அழகான ஒரு பிக்சர் ரெடி பண்ணி ஒட்டி வச்சிருக்காங்கப்பா. வா, இதை பார்த்தப்பா இது என்னப்பா பிரமிக்கத்தக்க அழகா இருக்குத. இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, நான் வாங்கிட்டு வரல, உடஞ்சி போன அந்த வளையலை வச்சு நான் செஞ்சேன் அப்படின்னாப்புல. பிரமித்து போயிட்டாலாம். அதை தூக்கிட்டு போய் தன் ஃப்ரெண்ட்ஸ்ட காமிச்சலாம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சொல்லி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். இன்னைக்கு உடஞ்சி போன பகுதியை நினைச்சு நம்ம கவலைப்படுறோம். ஆண்டவருடைய கரத்துல போயிட்டா அதுவும் கூட பிரகாசிக்கக்கூடியதாய், நன்மை கொண்டு வரத்தக்கதாய், பார்க்கிறவர்கள் வியப்படையத்தக்கதாய், பிரமிக்கத்தக்கதாய் ஆசீர்வாதமா மாறிடும். ஏன் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில் கொடுத்து பார்க்க கூடாது. மற்றவங்க யூஸ் ஆகாது, இனி அவ்வளவுதான் சொல்லுவாங்க. என் ஆண்டவர் அதையும் பயனுள்ளதாய் மாற்றுவார். ஏனென்றால் அவர் பரமக்குயவன். இந்த கரத்துல நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இன்னைக்கு கொடுப்போம். எந்தெந்த பகுதியில் உடைக்கப்பட்டிருக்கிறீங்க, எந்தெந்த பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்குது, எந்தெந்த பகுதியில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஏன் எந்த அவயங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, இனி இப்படிப்பட்ட வியாதி வந்துச்சு சுகமே கிடைக்காதுன்னு சொல்றாங்களா? நோ, நம்முடைய சரீரத்துக்கு எஜமான் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் அதனுடைய கிரியேட்டர், உருவாக்கினவர், சிருஷ்டிக்கத்தா. சிருஷ்டிக்கும் வல்லமை அவர்கிட்ட இருக்குது. தலைமை நிறைந்த கரம் குணமாக்குகிறதே. நீ தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்பிக்கை அந்த பிள்ளைகளை நீ நினைவுக்கு வருங்கப்பா. நிற்கோயவன் மீண்டுமாய் உங்களை உருவாக்க கூடாதோ, முடியாதோன்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கப்பா. நாங்க சொல்றோம், எங்களை மீண்டுமாய் உருவாக்க முடியும், மீண்டுமாய் உயிர்ப்பிக்க முடியும், மீண்டுமாய் உபயோகப்படுத்த முடியும், மீண்டுமாய் தூக்கி நிறுத்த முடியும்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை உள்ளத்திலே புதிப்பதாக, பிறப்பதாக, உருவாவதாக ஒரு புதிய ஆரம்பத்தினை கொடுங்க. புதிய ஒரு எல்கைக்குள்ள கொண்டு போங்க. புதிய நன்மைகளை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. பார்வைகள் மாறட்டும், சிந்தைகள் மாறட்டும், செயல்கள் மாறட்டும், எல்லாவற்றிலும் நாம மகிமைப்படட்டும். செய்வதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உருவாக்கும் தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். உடைந்தது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவருடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக கொடுப்போம். அவர் நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.